ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆகுது, ஒரு பாட்டு ரொம்ப ஃபேமஸ் ஆகுது அப்படின்னா, அது இளையராஜாவோட பாட்டு அப்படின்னு ஆமா. நினைச்சிட்டு இப்ப வரைக்கும் இருந்திருக்காங்க. அது இருக்கு. இப்போ வரைக்கும் அது இருக்கு. ஆனா, அந்த மாதிரி நெறைய மியூசிக் டைரக்டர்ஸோட சாங் வந்து நமக்கு வெளியில தெரியாமயே வந்து வந்துருச்சு. அந்த அளவுக்கு குவாலிட்டி, அந்த அளவுக்கு அவங்களுடைய இந்த அவ்ளோ ஒரு அழகான இசை, ரொம்ப அற்புதமான ஒரு அந்த கோர்வை எல்லாமே ரொம்ப நல்லாருக்கும். எடுத்துக்காட்டா நம்ம சொல்லணும்னா, விஜய் ஆனந்த்ன்னு ஒரு மியூசிக் டைரக்டர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்ச அந்த ஒரு படம், நான் அடிமையிலே ஆ. படத்துல, ஒரு ஜீவன் தான் உன் பாடல் தான் ஓயாமல் இசைக்கின்றது. இந்த பாட்டு விஜய் ஆனந்த் அவர்கள். நெறைய பேர் வந்து இது இளையராஜா அவர்கள் பாட்டுன்னு நெனச்சிட்டு இருப்பாங்க. அப்புறம் சங்கர் கணேஷ். ம். ஒரு கொண்டாடப்பட வேண்டிய ஒரு மியூசிக் டைரக்டர். சங்கர் கணேஷ் அவர்களோட பாடல்கள்லாம் ஏகப்பட்டது. அம் ஒரு காதல் தேவதை பூமியில் வந்தாள். இது அவரோட ஓகே. நெறைய சாங்ஸ் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. மல்லிகைப்பூ பூத்திருக்கு, அது மழையில நனைஞ்சிருக்கு. எல்லாம் அவருடைய பாடல்கள் தான். சௌந்தர்யன் ஒரு மியூசிக் ஓகே. டைரக்டர். அவர் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து சேரன் பாண்டியன்ல தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு. ஓகே. அந்த படம் ஒரு மியூசிக்கல் ஹிட்ன்னு சொல்லலாம். எல்லா பாட்டுமே அவ்ளோ நல்லா இருக்கும். அ காதல் கடிதம் வரைந்தாய் எனக்கு, ஸ்வர்ணலதா ஓகே. அவர்களோடது. அப்புறம் அந்த படத்துல எல்லா பாட்டுமே சின்ன தங்கம் எந்தன் செல்ல தங்கம் ஏன் கண்ணு கலங்குது. சௌந்தர்யன் இதுல வந்து அந்த அந்த பாட்டுல அந்த படத்துல இன்னொரு ஸ்வர்ணலதா இருக்க பாட்டு இன்னொரு சாங் இருக்கு. ஏ சம்பனாத்து சரகாத்து மச்சான் சல்லனதா விசதுங்க அங்கம் போற மச்சான் சல்லனதா விசதுங்க அங்கம் போறா. இந்த பாட்டு கோபுர தீபம்னு ஒரு படம். அந்த படத்துல ஒரு பியூட்டிஃபுல் சாங் சௌந்தர்யன் பண்ணது. உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான், உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்ல, தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் வில்லங்கம் இல்ல, வாழ்ந்தா உன்னோட மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோட போய்தான் சேருவேன், உள்ளமே உனக்குத்தான், உசிரே உனக்குத்தான். இது வந்து அவருடைய மியூசிக். ஆதித்யன் ஒரு மியூசிக் ஓகே. டைரக்டர்.